அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோஜனதுரை புலிமிசைக்கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். திருமண பொருத்தத்தில் 7வது பாவகம். பொதுவா ஜோதிட சாஸ்திரத்துல திருமணத்து பொருத்தத்துக்காக நிறைய வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா பாவக பொருத்தம் லக்னம் முதல் 12 பாவகங்கள் இருக்கு. அதாவது லக்னம், 2ஆம் இடம் குடும்பம், 3ஆம் இடம் சகோதரஸ்தானம், 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் சொல்லி 12 பாவங்கள் இருக்கு. இந்த 12 பாவங்களும் ஒருவருக்கு எப்படி இருந்தால் மற்றவருக்கு எப்படி இருக்கணும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவகம் ஒருத்தருக்கு எப்படி இருந்தால் வாழ்க்கை துணையுடைய 7ஆம் பாவகம் எப்படிப்பட்ட வரனை சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய வழிமுறைகள் இருந்தாலும் தசவித பொருத்தங்கள், அதாவது தின பொருத்தம், கண பொருத்தம், ராசி பொருத்தம், ரஜி பொருத்தம்னு சொல்லி தசவித பொருத்தங்கள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தோஷங்கள், தார தோஷம், மாங்கல்ய தோஷம், அதே போல் விஷக்கன்னிகா தோஷம், அதே போல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம், வதை பொருத்தம், இந்த மாதிரி நிறைய பொருத்தங்கள் இருக்கு. இதையெல்லாம் பார்த்தாலும் கூட ஜாதகத்துல கட்ட பொருத்தம், ஜாதக பொருத்தம், அவரவருக்குன்னு சுய ஜாதகம் இருக்கு இல்லையா, அந்த சுய ஜாதகத்துல பாவகங்கள் எப்படி இருக்கு, அவங்களுடைய பாவகங்கள் எப்படி இருக்கு, அதுக்கு எப்படிப்பட்ட பாவங்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த காணொலியிலே பார்ப்போம். 7ஆம் பாவகம் இந்த பாவக இந்த இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 7வது பாவகம் ஒருவருக்கு எப்படி இருந்தால் அடுத்தது அவருடைய வரனுடைய ஜாதகத்துடைய 7ஆம் பாவகம் எப்படி இருக்கணும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 7வது பாவகங்கிறது தான் கரெக்டாக வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய இடம். ஃபஸ்ட்டு கல்யாணம் அப்படின்னாலே அது 7வது பாவகம் தான். அதாவது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை, நண்பர்கள், அதே போல் கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 7வது பாவகம் தான். இப்போ இந்த 7வது பாவகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை நல்லவரா கெட்டவரா, படித்தவரா, அதாவது வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை உயருமா, வாழ்க்கை துணை பாசாங்கு செய்பவரா, இது எல்லாமே சொல்லக்கூடிய இடம். அவரோட பற்றிய எல்லா விஷயங்களும் சொல்லக்கூடிய இடம் இந்த 7ஆம் இடம் தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல சுக்கிரன், இந்த மாதிரியான கிரகங்கள், 7ஆம் இடத்துல செவ்வாங்கிறது வேகத்தை சொல்லக்கூடிய கிரகம், சந்திரன் உடல் இச்சையை சொல்லக்கூடிய கிரகம், அதே போல் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் காம கிரகம். இந்த கிரகங்கள்லாம் இருக்கும் பொழுது அவர்களுடைய காம வேட்கை அதிகமாக இருக்கும். அதே போல உடைய ஜாதகத்தை இவங்களுக்கு சேர்க்கறது தான் சிறப்பாக இருக்கும். 7ல் சுக்கிரன், 7ல் சந்திரன், 7ல் அதே போல் 7ல் செவ்வாய், இந்த மாதிரியோட ஜாதகத்துக்கு இதே போல ஜாதகத்தை சேர்க்கறது தான் மிகச்சிறப்பான பொருத்தமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்ததிபதி 6, 8, 12 பலம் இல்லாமல் பகை நீச்சமாய் 6, 8, 12 7ஆம் அதிபதி மறைஞ்சிட்டார், களத்திரகாரகனும் மறைஞ்சிட்டார். அப்படிங்கும் பொழுது ஆண்களாக இருந்தால் களத்திரகாரகன் செவ்வாய், ஆண்களாக இருந்த களத்திரகாரகன் சுக்கிரன், பெண்களாக இருந்தால் களத்திரகாரகன் செவ்வாய். இப்போ இந்த 7ஆம் அதிபதி போய் 6, 8, 12 பகை நீச்சமாய் மறைஞ்சிட்டாங்க. அப்படிங்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட ஜாதகத்தை சேர்க்கணும் அப்படின்னா, ஏன்னா இந்த 7ஆம் இடத்ததிபதி போய் 6, 8, 12 மறைஞ்சி இருக்கும் பொழுது நிறைய டைவர்ஸ் வரை கேஸ் டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா உடல்நிலை பாதிக்கப்பட்டு வாழ்க்கை துணையோட உடல்நிலை பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா அவர்களை விரோதியாக மாறுவதற்கு, வாழ்க்கை துணையை விரோதியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 7ஆம் இடத்ததிபதி 6, 8, 12 பகை நீச்சமாகி மறைந்த ஜாதகருக்கு. அப்போ அந்த மாதிரியான ஜாதகருக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஆணோட ஜாதகத்தில் 7ஆம் இடம் அப்படிங்கிறது பெண்ணோட ஜாதகத்துக்கு லக்னமாக வரும். அப்போ லக்னாதிபதியை ஆட்சி உச்சமாக இருக்கணும். இல்லைன்னா அவர் அந்த லக்னாதிபதி கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், அல்லது 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானத்திலேயாவது இருக்கணும். அப்படிப்பட்ட ஜாதகத்தை சேர்க்கணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அவரோட ஆணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்கார், இப்போ ஆணோட ஜாதகத்தில் மேஷ லக்னமாக இருந்தால் இப்போ செவ்வாய் சிம்மத்தில் இருக்காருன்னா பெண்ணோட ஜாதகத்தில் அவருக்கு அதே சிம்மத்தில் சுக்கிரன் உள்ள ஜாதகத்தை சேர்க்கறது மிகச்சிறப்பான பொருத்தமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல சூரியன் இருக்காருன்னா சூரியன் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிர்பந்த திருமணத்தை சொல்லும். 7ஆம் இடத்துல சூரியன் உள்ள ஜாதகருக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது திருமண வாழ்க்கையில் அடிக்கடி பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஆகவே சொல்லப்படுகிறது. அதில் லக்னத்தில் சூரியன் உள்ள ஜாதகத்தை சேர்க்கறது சிறப்பு. ஆணுக்கோ பெண்ணுக்கோ 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் லக்னத்தில் சூரியனுடைய வரணை தேர்ந்தெடுத்து சேர்ப்பது மிக அற்புதமான பலனை தரும். அவர்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள் ஏற்படாது.
அதே போல பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ராகு கேது இந்த மாதிரியான கிரகங்கள் இருக்கு அப்படின்னா அது தாரதோஷமா சொல்லப்படுகிறது. அப்ப அந்த மாதிரி ராகு கேது இருக்குனாலே நிறைய மோதல்கள் போக்குகளை இருக்கும். அடிக்கடி பிரிவினை ஏற்படும். அடிக்கடி பிரிஞ்சு வருஷ கணக்கில் இருக்கக்கூடிய அமைப்பாக சொல்லும் 7ல ராகு கேது இருக்கும் பொழுது. அப்ப அந்த 7ல ராகு கேது உடைய ஜாதகத்திற்கு 7ஆம் இடத்திலே ராகு கேது உடைய ஜாதகம் சேர்ப்பது சிறப்பு. லக்னம் வலிமையாக இருக்கக்கூடிய ஜாதகம். லக்னம் மெயினா பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி அல்லது லக்னம் வலிமையா இருக்கக்கூடிய லக்னத்தில் ஆட்சி உச்சமற்ற உச்சமாக இருக்கக்கூடிய கிரகம் அல்லது லக்னாதிபதி ஆட்சி உச்சமா இருக்கக்கூடிய கிரகம் லக்னாதிபதி ஆட்சி உச்சமா இருக்கக்கூடிய ஜாதகம் இப்படிப்பட்ட ஜாதகத்தை சேர்க்கிறது சிறப்பு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 7ல சனி. சனி எப்பவுமே எதையும் தாமதப்படுத்தும் இல்லையா? 7ல சனி இருந்தால் பார்த்தீங்கன்னா 30-35 வயசுக்கு மேலே தான் திருமணம் அப்படிங்கிற அமைப்பை சொல்லணும். 7ல சனி 7வது பார்வை பார்த்தா கூட அப்படிதான் நடக்கும். அப்போ இந்த 7ஆம் இடத்துல சனி இருக்கு இளமை திருமணம்னா அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வு பார்த்தீங்கன்னா வயசு கூட இருக்கிறது, வயசு கம்மியாக இருக்கிறது, அதே போல் பார்த்தீங்கன்னா படிப்பு அதிகமாக இருக்கிறது, படிப்பு கம்மியாக இருக்கிறது, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வேறு சமூகத்தில் திருமணம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. அல்லது பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குது, இவங்க வசதி கம்மி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா இளமை திருமணம் செய்யும் பொழுது அவர்களுக்குள்ள தாராளமாக திருமணம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பொருத்தம் 7ல சனி உள்ள ஜாதகத்துக்கு அதே போல் சனி உடைய ஜாதகத்தை சேர்க்கறது தான் சிறப்பு. அதோட கூட பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு சனி துலாத்தில் உச்சமாவார், 7ஆம் இடத்துல உச்சமாவார். அவர் தான் 11ஆம் இடத்துல ஆட்சியாகவும் இருப்பார். அப்போ என்ன சொல்லும் அப்படின்னா 7ல சனி உள்ள ஜாதகத்துக்கு மனைவி வந்த பிறகு பிறர் நுழைவதற்கு வாய்ப்பு, அதாவது 11ஆம் இடங்கிறது செட்டப் இல்லையா? அப்போ பிறர் நுழைவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரும். அப்போ 7ல சனி உள்ள ஜாதகம் இருக்குது. அதே போல் 7ல உள்ள சனி உள்ள ஜாதகம் லக்னாதிபதி அதாவது சுபர்களுடைய தொடர்பு இந்த மாதிரியான சுக்கிரன் புதன் குரு இந்த மாதிரியான கிரகங்களுடைய தொடர்பு லக்னாதிபதி ஆட்சி உச்சம் அல்லது அவர்களோடு அந்த லக்னாதிபதியை இந்த சுபகிரகங்களாய குரு சுக்கிரன் புதன் இவங்கெல்லாம் பார்க்கறது லக்ன வசியம் உள்ள ஜாதகத்தை சேர்க்கறது தான் இந்த 7ஆம் இடத்துல சனி உள்ள ஜாதகத்திற்கு சரியான பொருத்தமாக அமையும். அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாவக பொருத்தத்தில் 7ஆம் இடத்துல உள்ள கிரகங்களை அனுசரித்து அதே போல ஜாதகத்தை சேர்ப்பது மன வாழ்க்கையிலே மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.